வேலன் சீரியல்ல இப்போ ஒரு அருமையான ரகசியமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வீசியும் சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும். வேலன்லேருந்து எல்லாரும் வந்து ஜானகின்னு நினச்சி அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்பாடா புடவையை வச்சு நம்ப வச்சாச்சுன்னு வேதநாயகி வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இப்படியெல்லாம் நடந்துருச்சு, என்ன செய்ய போகிறோம்? அம்மாவுக்கு நல்லபடியாக எல்லாத்தையும் வந்து செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சோம். கடைசியில் என்னென்னமோ ஆயிடுச்சேங்கிற மாதிரி பள்ளி மாட்டுக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ரத்னவேல் பாண்டியன் வராங்க. வந்தோடனே அப்படியே நிற்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே, இது மாதிரி ஜானகி நம்மளை விட்டுட்டு போயிட்டாப்பா அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு செகண்ட் வந்து அப்படியே யோசிக்கிறாப்புல. என்ன சொல்கிறீங்க? நான் ஒரு வாட்டி எதுக்கும் பார்த்துட்டு வந்துடுறேன். எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, புடவையை வச்சு. அக்கா என்னக்கா நீ இந்த காலத்தில் இருந்துட்டு இப்படியெல்லாம் காமெடி பண்ணிகிட்டு இருக்க? புடவையை வச்சா? புடவைய கூட யாராவது ஏதாவது சதி செஞ்சு கூட வச்சுருக்கலாம்ல. உடனே வள்ளிக்கு லைட்டாக வந்து நம்பிக்கை வருது. அப்போனா நீங்கள் முதல்ல பாருங்கப்பா. வள்ளியே பார்த்து அடையாளம் வந்து காட்டிட்டா. நீ சும்மானு இருமா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போய் பார்க்குறாங்க. பார்த்த உடனே வந்து அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஜானகி இது கிடையாதுங்கிற விஷயத்த வந்து தெளிவாக கண்டுபிடிச்சிட்டாங்க. வராங்க. வள்ளி, நீ அழுவுற அளவுக்கு ஒன்றுமே நடக்கலை. என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, நீ எதுக்காக அழுவுறியோ அது தேவையில்லாத விஷயமா? ஏன்னா ஜானகி கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, என்னப்பா ரத்னவேலு, உன் பொண்ணு அவளே பார்த்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கா. அப்படி இருக்கும்போது நீ என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கியே, அவளுக்கு நம்பிக்கை கொடுக்காதப்பா. அதுக்கப்புறம் மாறி போச்சுன்னா கஷ்டமாயிடும்ல அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நான் ஜானகியோட சேர்ந்து வாழ்ந்திருக்கேன். எனக்கு தெரியாதா ஜானகியை பற்றி? நீங்கள் சும்மானு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மாட்டுக்கும் வந்து, வள்ளி வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. சே, புடவை வச்சு நாடகம் போடலான்னு பார்த்தா என்னது நம்ம தம்பி இவ்வளோ புத்திசாலித்தனமாக வந்து கண்டுபிடிச்சிட்டான். என்னால் இதை ஜீர்ணிக்கவே முடியலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரஞ்சித் வந்து என்னம்மா இது மாமா ஈஸியாக நம்ம சதி செஞ்சது எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ரஞ்சித் வந்து யோசிக்கிற மாதிரி தெரியுது. மேடம் கவலைப்படாதீங்க மேடம், ஜானகி அம்மா எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலான்னு நம்ம வேலன் வந்து பேசுகிறாங்க. இவ்வளோ நேரம் நான் என்ன செய்யணும் ஏது செய்யணும் தெரியாமல் இருந்தேன். அப்பா வந்து தெளிவு காட்டிட்டாங்க. நான் அப்பா கிட்ட வந்து உதவி கேட்குறேன். அப்பா எனக்காக அம்மா எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி கொடுக்குறீங்களா? சரிம்மா நான் பார்த்துக்கிறேன், நான் விசாரிக்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் அடிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபோன் அடித்து பேசுகிறாங்க. இது மாதிரி ஜானகி எங்கே இருக்கான்னு தெரில, கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து சொல்லுங்கன்னு. சரியா நாங்கள் பார்த்துக்குறோங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. அம்மா பார்த்தியாம்மா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜானகி எங்கே இருக்காங்கங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப வேலைன்னு அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. என்னம்மா பொய்யும் பித்தலாட்டமும் ரொம்ப அதிகமாக இருக்குது போலையே அப்படின்னு சொல்லி செம காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. டேய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? இவ்வளோ நேரம் நீங்கள் ட்ராமா போடுறப்பயே எனக்கு உங்கள் மேலே சந்தேகமாக இருந்துச்சு. ஆனால் வள்ளி தான் என்னை வந்து குழப்பிட்டா. ஆனால் ஐயா வந்து தெளிவுபடுத்திட்டாங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் வசமாக சிக்க போகிறீங்க, பார்த்துக்கங்கம்மா. ஆல்ரெடி ஃபோட்டோ ஆதாரம் வேறு உங்களுக்கு எதிராக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் சௌரியங்கிற மாதிரி அவர் மாட்டுக்கு வந்து மாஸ் பண்ணுறாரு. இதே கேட்டோன்னே, அம்மா என்னம்மா போகிற போக்கில் இவன் வேற வந்து என்னென்னமோ சொல்லிட்டு போகிறான். விட்ரா, அவன்கிட்ட எதுவுமே கிடையாது, சும்மா ஏதாவது சொல்லிட்டு போவான், அதுக்கெலாம் நம்மலாம் வந்து பொறுப்பாக முடியாதுங்கிற மாதிரி வேதநாயகி வந்து சொல்கிறாங்க. வள்ளி வந்து அப்படியே ஓடி வந்து வேலனை வந்து ஹக் பண்ணுறாங்க. நீயும் தேடி கண்டுபிடுறா அப்படின்னு சொன்னேன். சரி மேடம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேணாம், நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொன்னேன். சரிப்பா, அந்த நம்பிக்கையில் தான் நானும் இருக்கேங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்பான்னு பார்த்து, மேடம் இது எல்லாத்துக்கும் காரணம் வேறு யாரும் கிடையாது, ஜானகியை பழி வாங்கணுன்னு நம்ம வேதநாயகி தான் வந்து திட்டம் போட்டுட்ருக்கா. அவங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? நான் போய் கேட்டால் பிரச்சனையாகும். அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுவோம், நிச்சயம் யாருக்காவது ஏதாவது ஃபோன் பண்ணுவாங்க, நம்ம பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.